ஹாய் ஃபேமிலி, என் நேம் அருண். சின்ன வயசுலலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு கடைக்கோ இல்லை கூட்டமான பகுதிக்கெலாம் போகும்போது அப்பா அம்மா கையை பிடிச்சிப்போம்ல. அப்போ சப்போஸ் நம்ம அவங்க கையை விட்டுட்டாலோ இல்லை அவங்க நம்ம கையை விட்டுட்டாலோ ஒரு சின்னதாக ஒரு பதட்டம் வரும். ஆனால் கண்டிப்பாக எப்படியும் அம்மா அப்பா நம்மளை இப்படி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். கொஞ்ச நேரம் வரலைன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, நம்மளுக்கு ஒரு பயமான ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதே ஃபீலோட ஒருத்தர் எங்கே இருக்கார் அப்படின்னா நடு கடலில் மாட்டிகிட்டு இருக்காரு. எத்தனை நாள்? 133 நாள் நடு கடலில் ஒரு சுறா மீன்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி அவர் சர்வை பண்ணார், அவர் சர்வை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும், அவர் உயிரோட மறுபடியும் லேண்டுக்கு வந்தாரா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போது அந்த பர்சன் யார், அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் என்ன ஆனார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சர்வைவல் ஸ்டோரியோட ஹீரோ பேர் வந்து பூன் லிம். இந்த கதை எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1942. அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2 ஓட ப்ரைம் டைம் தான் 1942. வேர்ல்டு வார்னா பல கண்ட்ரி சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகிற 2 கண்ட்ரி எதுனா பிரிட்டனும் ஜெர்மனியும். ஓகே, ஸோ பிரிட்டன் யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த சண்டையில் இந்த வார்லலாம் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாகவே ஒரு சுப்பீரியராக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன மேஜரான பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து எல்லாமே கடல் பகுதியில் நடக்குது இல்லையா, அதனால் அந்த கப்பலை ஓட்டுறதுக்கும் சரி, இல்லைனா கப்பலில் வேலை பார்க்குறதுக்கு அவங்கக்கிட்ட பீப்புள் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸ், இதுதான் அவங்களுக்கு மேஜரான பிரச்சனை. இந்த பிரச்சனையினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைனா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பீப்புள் ரிசோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. சைனாவும் சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்கான சைனீஸ் பீப்புளை வந்துட்டு கடல் பகுதியில் வேலை பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற மக்களை அவங்களுக்கு பிரிட்டனுக்கு அனுப்புகிறாங்க. அதில் அந்த சர்டைன் பீப்புளில் ஒன்று தான் நம்மளோட ஹீரோ பூன் லிம். இவரும் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. இவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஷிப்போட பேர் என்னென்னா SS பென் லொமோண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஷிப்பில் தான் இவர் வேலை பார்க்குறாரு. அந்த ஷிப் வந்து என்ன ஒரு சண்டை போடுற அந்த வார் ஷிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு டொமஸ்டிக் ஷிப், ஒரு நார்மலான ஒரு ஃபுட்டு, ஒரு ரிசோர்ஸ், இந்த மாதிரி பீப்புளெலாம் கொண்டு போகிற ஒரு நார்மலான ஒரு ஷிப்பு தான் அது. அதில் எந்த வெப்பன்ஸ் இருக்காது, அது வேகமாக கூட போகாது, ஒரு சாதாரண ஒரு ஷிப்பு தான். அந்த இடத்துல தான் இவர் வந்துட்டு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கார். அது கடல் பகுதியில் போயிட்டுருக்கு. இவர் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்போது November 23 அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா, அட்லாண்டிக் ஓஷனை கிராஸ் பண்ணி இவங்க இந்த ஷிப்பு போயிட்டுருக்கு. அப்போது வந்து அந்த இடத்துல ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வராங்க. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷிப்பு வருது. இவங்க பிரிட்டனோட ஷிப்பை பார்த்தோன்னா அவங்க ஒரு 2 மிசைலை அவங்க லான்ச் பண்ணிடுறாங்க. இது டொமஸ்டிக் ஷிப்னு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க லான்ச் பண்ணி விட்டுறாங்க. பட் இந்த 2 மிசைலும் இந்த ஷிப்பில் பட்டு இது வெடிச்சு அந்த ஷிப் மொத்தமாக அப்படியே பிரேக் ஆகி அப்படியே தண்ணிக்கடியில் முழுக ஆரம்பிச்சிருது. மொத்தமாக அதில் இருந்து மொத்தம் 55 பேர் எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்கடியில் முழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பல பேர் செத்துடுறாங்க. அதிர்ஷ்டவசமாக ஒரு 11 பேர் தப்பிக்கிறாங்க. அந்த சேஃப்டி பேக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏர் பேக் சம்திங், அதை போட்டுட்டு இருந்ததுனால அவங்க மேலே வந்துடுறாங்க. மேலே வந்தது அதிர்ஷ்டம் அப்படின்னாலுமே ரொம்ப அதிர்ஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா அங்கே வந்த ஷிப்பு மிச்ச 10 பேரை தூக்கி போட்டு அவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுறாங்க. இவர் ஒரு ஆள் மட்டும் அந்த இடத்துல கடல் பகுதியில் மாட்டிக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் அவருக்கு லக் இருக்குது. என்னென்னா அந்த லொமோன் ஷிப்லேருந்து ஒரு சின்ன ஒரு ராஃப்ட் இவருக்கு கிடைக்கிது. அந்த ராஃப்ட் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா, ராஃப்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன உடன் பலகைலாம் போட்டு சும்மா மிதக்கும், ஒரு தண்ணி மேலே அது மிதக்கும். ரொம்ப நாள்லாம் கடலில் அதை வச்சுட்டு சர்வை பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு ராஃப்ட் அவருக்கு கிடைக்குது. அந்த ராஃப்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு 8 அடி அந்த அளவுக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு ராஃப்ட். அதில் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. மழையிலேருந்து சன்லைட்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன டென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சில சப்ளைஸ்லாமும் அதில் கிடைக்குது. ஒரு 40 லிட்டர் தண்ணி கிடைக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரை பிஸ்கெட்ஸு. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஷிப் வருது அப்படின்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு துப்பாக்கி மாரி இருக்கும். அதை சுட்டால் அது வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஒரு கலர் வரும். அது மூலிமா அந்த இருக்கிற ஷிப்புக்கு நம்ம இன்டிமேட் பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கன்னும் அவருக்கு கிடைக்குது. இவ்வளோ தான் இருக்குது அந்த ஷிப்பில். இதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சில நாட்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் எந்த ஒரு ஹெல்ப்புமே அவருக்கு கிடைச்ச மாதிரி இல்லை.
ஆனால் கிளைமேட்லாம் கொஞ்சம் அவருக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது, ஒரு நார்மலாக தான் இருக்குது. அப்படியே டைம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருக்கிற அந்த சப்ளைஸ் இது எல்லாமே காலியாக, தண்ணி காலியாகிடுது, பிஸ்கெட்ஸ் காலியாகிடுது, எல்லாமே காலியாக ஆரம்பிச்சது. அப்போ தான் அவரோட அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு இல்லையா, அது ஒர்க் ஆகுது. எப்படி சர்வை பண்ணுறது, இந்த ஒர்ஸ்ட் சினாரியோவில் எப்படி நம்ம சர்வை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த அவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறார். சரி, நம்ம எத்தனை நாள் தான் இந்த கடலில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரியணும் இல்லையா, அதனால அந்த டேஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு கயிறு இருக்கும், அந்த ராஃப்ட்னா கயிறு இருக்கும் கண்டிப்பாக, அந்த கயிறில் ஒரு முடிச்சு போட்டு ஒரு நாள்னா ஒரு முடிச்சு, 2 நாள்னா 2வது முடிச்சு அப்படின்னு டேஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கயிறோட லென்த்து பத்தலை, ஏன்னா அவ்வளோ நாள் அவர் அந்த ஷிப்பில் அந்த ராஃப்டில் இருக்க ஆரம்பிக்கிறார். அப்போ எப்படி டேஸை கவுண்ட் பண்ணார் அப்படின்னா, ஃபுல் மூன்லாம் வந்தால் ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபுல் மூனுக்கும் ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்ணி ஃபஸ்ட்டு பேசிக்காக தண்ணி வேணும். அதனால் அந்த டென்ட் இருக்கு இல்லையா, அந்த டென்ட் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப், அதனால் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியை பிடிச்சி ஏதாச்சும் ஒரு பேரல் இருக்கும், அந்த பேரலில் ஊற்றி வச்சுக்கிறாரு. ஃப்ரெஷ் வாட்டர் அவருக்கு கிடச்சிருது, ஒரு மேஜரான பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. 2வது என்ன, ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படி யோசிக்கிறாருன்னா, அவர் இருக்கிறது கடல் பகுதி, கண்டிப்பாக மீன் அந்த இடத்துல இருக்கும் இல்லையா, அதனால் ஆனால் மீன் பிடிக்கிறதுக்கு வலை கிடையாது, எதுவுமே இல்லை. சரி, எப்படியாச்சும் ஒரு தூண்டில் உருவாக்கணும், தாங்கிட்டே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு தூண்டில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போது அவர்கிட்ட அந்த டென்ட்டுக்குள்ளே ஒரு டார்ச் லைட் கிடைக்குது. அந்த டார்ச் லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒயர்லாம் இருக்கும்ல, அந்த ஒயரெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இழுக்கிறாரு, ஃபுல் லென்த்துக்கு இழுக்கிறாரு. இழுத்ததுக்கப்புறம் அந்த ராஃப்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆணியை தன்னோட பல்லாலே பிடுங்கி எடுத்து அதை வளைச்சி அந்த ஆணியை வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஹூக்காக பயன்படுத்தி மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பச்சை மீனை சாப்பிடணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? ஆனால் எதுவுமே இல்லை, நடு கடலில் மாட்டிகிட்டு இருக்கிறப்போ அந்த பச்சை மீன் கூட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ தண்ணியும் இருக்குது, அந்த மீனும் கிடைக்கிது. மீன் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நல்லா வெயில் அடிக்கிறப்ப அதை வெயிலில் காய வச்சு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் ஒரு சில நாட்கள் போயிட்டுருக்கு. அப்போ அந்த பக்கம் நிறைய ஷிப்ஸும் போக ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு ஷிப்பு கூட இவரை பார்க்கல. அதுதான் ரொம்பவே அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் சடனாக என்ன நடக்குதுன்னா, அவரை வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் அந்த லொமோன் ஷிப்பை சுட்டாங்க இல்லையா, ஒரு ஜெர்மன் சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷிப்பு வருது. அவங்க இவரை பார்த்துடுறாங்க, இவரும் அவங்கள பார்த்துடுறாங்க. ஆனால் எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் அவங்க போயிடுறாங்க. ஏன்னா எனிமி நாட்டை சேர்ந்த ஒரு பர்சன் இவர், அதனால் விட்டுட்டு போயிடுறாங்க. பட் இன்னொரு நாள் சடனாக அவர் இருக்கக்கூடிய அந்த ராஃப்ட்டுக்கு மேலே ஒரு ஏர்கிராஃப்ட்னு போகுது. அந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற மக்கள் இவரை பார்த்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லொக்கேஷன்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பலூன் மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி இவர் ராஃப்ட் பக்கத்தில் ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் இவரோட துரதிர்ஷ்டம் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி நைட்டு பயங்கரமான ஒரு புயல். அந்த புயலில் அந்த ஏர் பலூன் வேற எங்கேயோ ஒரு பக்கம் போயிடுது. இவரோட ராஃப்டில் இருக்கக்கூடிய அந்த காய வச்ச அந்த மீன் ஆகட்டும், அந்த தண்ணி ஆகட்டும், எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது. டென்ட்டு எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடுது, எதுவுமே இல்லை. இவரும் அந்த புயலில் மாட்டி பயங்கர டயர்டாயிடுறாரு. இருந்த ஸ்ட்ரென்த் மொத்தமும் போயிடுது. அப்படியே படுத்து கிடக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்படி விடியும் போது எந்திரிச்சு பார்த்தா ஏதாவது பசிக்குது பயங்கரமாக, ஏதாச்சும் சாப்பிட்ணும். ஆனால் எதுவுமே இல்லை. இப்படியே ஒரு சில நாட்கள் போயிட்டுருக்கு. அவர் அந்த புயலில் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த ராஃப்ட் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. அந்த இடத்துல வந்துட்டு இந்த சீகல்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சில பறவைலாம் இருக்கும். அந்த பறவையில் ஒரு பறவை அவரோட ராஃப்டில் உட்காருது. அதை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி அவர் உடம்புல இருக்கக்கூடிய அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோட எந்திரிச்சு அந்த பறவையை அப்படியே பிடிச்சிட்டு அதுதான் இன்றைக்கி அவருக்கு லஞ்சு. அதை சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அப்பப்போ பறவைலாம் உட்காரும். மறுபடியும் அந்த ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணுற வரைக்கும் அந்த பறவை தான் அவளோட சாப்பாடு. இப்படியே பறவையை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா ஒரு தெம்பு வந்துடுது. எந்திரிச்சு நின்று சரி மீன் பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டில்லாம் எடுத்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த இடத்துல மீன் எதுவுமே இல்லை. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன் இவ்வளோ நாள் மீன் இருந்தது, பட் இப்போ மீன் இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ தான் அவர் பண்ண தப்பு புரியுது. என்ன அப்படின்னா, அந்த பறவையை பிடிச்சி சாப்பிட்றாரு இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட ரிமைன்ஸ் எல்லாம் தூக்கி எங்கே போடுவார்? கடலில் தான் போடணும். அப்படி கடலில் போடும்போது அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷார்க்கெல்லாம் இவரோட ராஃப்ட், அந்த ராஃப்ட் இருக்குல்ல, அதை சுற்றி ஷார்க்காக தான் இருக்குது, மீனே கிடையாது. ஏன்னா இந்த மீன்கள்லாம் இந்த ஷார்க்கை பார்த்தோன்னே அது தெரிச்சு ஓடிடும்ல தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதனால் அது எல்லாமே வேறு இடத்துக்கு போயிடுது. இவர் இருக்கிற ராஃப்டை சுற்றி வெறும் ஷார்க் மட்டும்தான் இருக்குது.
இப்போ இன்னுமே இவருக்கு பயம் ரொம்பவே அதிகமாகிடுது. ஏன்னா சப்போஸ் நைட்டு தூங்கும்போது தவறி அந்த ராஃப்ட்லேருந்து விழுந்தார் அப்படின்னா ஷார்க்கு தின்னுட்டு போயிடும். அதனால் நைட்டெல்லாம் ரொம்ப பீதியில் இருக்கிறாரு. அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறை வச்சு தன்னைத்தானே கட்டிக்கிட்டு தான் அந்த ராஃப்டில் படுத்திருக்காரு. இந்த ஷார்க்கும் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நிறையா அந்த ராஃப்டை வந்து தட்டி விடுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு வேறு வழி இல்லை, ஒன்று வாழணும் இல்லைன்னா சாகணும். ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அந்த தூண்டிலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பறவையை பிடிச்சி அதை கொன்று அந்த தூண்டிலில் மாட்டி அதை கடலுக்குள்ளே போடுறாரு. அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த ஷார்க்கும் வருது. அந்த ஷார்க் வந்து அந்த பறவையை பிடிக்கும் போது இவர் வந்து அந்த ஷார்க்கை பிடிச்சி அந்த ராஃப்டில் தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டதுக்கப்புறம் ஷார்க் அப்படியெல்லாம் உட்காந்துருக்காது. ஷார்க்கும் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவரை பல இடத்துல கடிக்குது. பயங்கரமாக இவருக்கு ரத்தம் வருது. ரொம்பவே அடிபட்டுருது. ஆனால் இவரும் திரும்பி அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லையா. இவரும் திரும்பி என்ன சண்டை போட்டு பயங்கரமான ஒரு ரெஸ்லிங் நடக்குது. கடைசியில் இவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஷார்க் அந்த மீனை தான் இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே தூங்கிடுறாரு அன்றைக்கி நைட்டும். அடுத்த நாள் விடியுது. அப்போ தான் அவரோட லக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகுது. என்னென்னா தண்ணியோட கலர் அப்படியே மாற ஆரம்பிக்குது. தண்ணியோட கலர், கடலோட அந்த தண்ணி கலர் மாறுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பக்கத்தில் ஒரு 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 கடல் லேண்ட் பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா, பிரிட்டனில் ஆரம்பித்து 133 நாள் அப்படியே கடல்லையே இருந்து ட்ராவல் பண்ணி இப்போது பிரேசிலுக்கே வந்து சேர்ந்துட்டார். பிரேசிலில் ஒரு 3 மீன் பிடிக்கிறவங்க இவரை பார்த்துட்டு இவரை ரெஸ்கியூ பண்ணி கரைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் 133 நாள் இருக்காருன்னா உடம்புல ஏகப்பட்ட டேமேஜ் நடந்திருக்கும் இல்லையா. அதனால் இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் 2 வாரம் இவருக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறம் அவரோட ஐடென்டிட்டி இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி மறுபடியும் இவரை பிரிட்டனுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. பிரிட்டனில் வந்துட்டு இவரோட அந்த சுப்பீரியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இவரை பார்த்தோன்னா நிஜமாவே ரொம்ப ஷாக். பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு காம்பன்சேஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் ஒரு மெடல் கொடுக்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு நீ வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் மெடல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு வாட்சையும் காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க. ஆனால் 133 நாள் கடலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு பர்சனுக்கு, அதுவும் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த பர்சன் கூட கிடையாது, உதவி பண்ணலான்னு வந்த பர்சனுக்கு இவ்வளோ கஷ்டம், அதுக்கு காம்பன்சேஷனாக கொடுத்த இது வந்து சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பூம் லிம்மோட சர்வைவல் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் அந்த ராஃப்டில் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட சர்வைவல் ஸ்டோரி என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சப்ஸ்கிரைப்.